சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு நிறுவனத்தோட துணிச்சலான ஆனா தோல்வியில முடிஞ்ச ஒரு சட்ட போராட்டம். யோசிச்சு பாருங்க, உங்க கம்பெனி மேல கோடிக்கணக்கான ரூபாய் ஜிஎஸ்டி மோசடின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க என்ன செய்வீங்க? சட்டப்படி அப்பீலுக்கு போவீங்க இல்லையா? ஆனா இந்த நிறுவனம் அதை செய்யல. அவங்க நேரா டெல்லி உயர்நீதிமன்றத்தோட கதவை தட்டினாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆச்சே. ஆமா, ஆனா கோர்ட் என்ன செஞ்சது தெரியுமா? முதல்ல வரிசையில வாங்கன்னு சொல்லி கதவை சாத்திடுச்சு. இயற்கை நீதி மீறப்பட்டுருச்சுன்னு அவங்க போட்ட சத்தம் ஏன் கோர்ட்டுக்கு அதுல விழல? இந்த வழக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆழமா அலசலாம். சரி, முதல்ல என்னதான் நடந்ததுன்னு பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு மெட்டல் வர்த்தகம் செய்யற கம்பெனி. அவங்க மேல சென்ட்ரல் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸானது. ஆமா, இது ஏதோ கணக்குல வர்ற சின்ன தப்பு கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட மோசடி. டிபார்ட்மெண்ட் சொல்றபடி இந்த மோசடியோட மொத்த மதிப்பு 155 கோடி ரூபாய தாண்டுது. 155 கோடியா? ஆமா, இது ஒரு பெரிய நெட்வொர்க். சில போலி நிறுவனங்களை உருவாக்கி சரக்கே கைமாறாம இன்வாய்ஸ் மட்டும் அனுப்பி அதன் மூலமா உள்ளீட்டு வரிக்கடனை, அதாவது ஐடிசியே எடுத்திருக்காங்க. அதுதான் குற்றச்சாட்டு. ஓஹோ, அப்போ இந்த பெரிய நெட்வொர்க்ல நாம பேசுற இந்த கம்பெனியோட பங்கு என்ன? இந்த மனதார நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு மேல ஐடிசி மோசடி பண்ணதா துறை குற்றம் சாட்டியது. இது ஒரு சங்கிலித் தொடர் மாதிரி. அதிகாரிகள் ஒரு கம்பெனியை பிடிக்கும்போது அவங்க கணக்குகள் அடுத்தடுத்து பல கம்பெனிகளை காட்டி கொடுத்துருச்சு. அப்படிலாம் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆமா, பல இடங்கள்ல சோதனை நடத்தி நிறைய டாக்குமெண்ட்ஸ், ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கைப்பற்றினாங்க. அதனால துறை இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமா பார்த்துச்சு. ஓகே, இப்ப கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. டிபார்ட்மெண்ட் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. கம்பெனியும் அதுக்கு பதில் சொல்லுது. ஒரு நேரடி விசாரணைக்கும் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த 2 விசாரணைக்கு அவங்க போகல. சரிதான். அதனால துறை அவங்க தரப்ப கேட்காமையே, அதாவது எக்ஸ்பார்ட்டேயா ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் இல்லையா? ஆமா, பொதுவா இப்படி ஒரு ஆர்டர் வந்தா அடுத்த கட்டமா அப்பீலுக்கு தான் போவாங்க. ஆனா இவங்க அந்த வழக்கமான வழிய தேர்ந்தெடுக்கல. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்க அந்த வழியை விட்டுட்டு நேரா ஹைகோர்ட்டுக்கு போனாங்க? இது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி தெரியுதே. அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்திருக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி. அவங்க ஸ்ட்ராட்டஜி வழக்கின் உண்மைக்குள்ள போகாம நடைமுறை பிழைகளை, அதாவது ப்ரொசீஜரல் எரர்ஸ மட்டும் வச்சு கேஸ உடைச்சிடணுங்கிறது தான். ஓ, அவங்க 2 முக்கிய வாதங்களை முன்வச்சாங்க. ஒன்னு, இயற்கை நீதி மீறப்பட்டு விட்டது, தங்களுக்கு போதுமான விசாரணை வாய்ப்பு தரலான்னு. 2வது, அவங்களுக்கு எதிரா துறை கொடுத்த ஆதார ஆவணங்கள், அதாவது ரிலைட் அப்பான் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப மங்கலா படிக்கவே முடியாம இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். 2வது பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுதே. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே படிக்க முடியலன்னா நீங்க எப்படி உங்களை காப்பாத்திப்பீங்க? இது நேரடியா இயற்கை நீதி மீறல் தானே? நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா நீதிமன்றம் இத வேற ஒரு கோணத்துல பாத்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சோதனையின் போது கைப்பற்றப்பட்டவை. அது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கும். சரி. அதெல்லாம் எப்படி ஒரிஜினலா கிடைச்சதோ அப்படியே கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் திரும்ப டைப் பண்ணி கொடுக்கணும்னு சட்டம் சொல்லல. அது எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நீங்க உங்க தரப்ப சொல்லணும் அப்படிங்கறதா கோர்ட்டோட நிலைப்பாடு. இது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட வழக்குல ஆதாரங்கள் தெளிவா இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை தேவைதானே? இருக்கலாம். ஆனா கோர்ட்டில ஒரு பெரிய நிதி மோசடி வழக்கா பாக்குது. இந்த மாதிரி வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க இது மாதிரி நடைமுறை பிழைகளை ஒரு கேடயமா பயன்படுத்த முயற்சிப்பாங்கன்னு கோர்ட்டுக்கு தெரியும். அதனால அந்த வாதத்தை அவங்க பெருசா எடுத்துக்கல. சரி, அப்போ அவங்களோட முதல் வாதம் இயற்கை நீதி மீறல், அதாவது விசாரணைக்கு வாய்ப்பு தரலன்னு சொன்னாங்களே, அத கோர்ட் எப்படி பார்த்துச்சு? இங்கதான் ஜிஎஸ்டி சட்டத்தோட ஒரு முக்கியமான செக்ஷன் வருது. பிரிவு 75, துணைப்பிரிவு 5. ஓகே. இந்த சட்டப்படி ஒரு வழக்குல அதிகபட்சமா 3 தடவை தான் விசாரணைய ஒத்தி வைக்க முடியும். இந்த கேஸ்ல மனுதாரருக்கு 3 வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 1க்கு அவங்க ஆஜராயிட்டாங்க, மத்த 2க்கு வரல. அப்போ சட்டம் சொல்றத டிபார்ட்மெண்ட் சரியா செஞ்சுட்டாங்க. வாய்ப்பு கொடுத்தும் பயன்படுத்தாதது கம்பெனியோட தப்பு, அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. நாங்க வாய்ப்பு கொடுத்தோம், நீங்க வரல,
சட்டப்படி நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம், இதுல பேச ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதுதான் கோர்ட்டோட தெளிவான பார்வை. அதனால இயற்கை நீதி மீறல்ங்கிற வாதத்தையே கோர்ட் ஏத்துக்கல. ஓகே, இப்ப புரியுது. கம்பெனி நம்பின 2 சட்டப்புள்ளிகளுமே நிக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது உயர்நீதிமன்றம் ஏன் இந்த வழக்க ஆழமா விசாரிக்க விரும்பலன்னு தெளிவா தெரியுது. இதுக்கு பேரு ஜுடிஷியல் ரிஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவாங்களே, அதுதானா? ஆமா, இது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். உயர் நீதிமன்றங்களுக்கு ஆர்டிகிள் 226 கீழ ரிட் மனுக்கள் விசாரிக்க பெரிய அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ரிட்டு மனுவுக்கும் சாதாரண அப்பீலுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க அதாவது ஒரு தொழில் முனைவோரா தெரிஞ்சுக்கிறது அவசியம். கண்டிப்பா. ரிட் மனுங்கிறது சட்டத்தோட அடிப்படை கேள்விகளுக்காக. அதாவது ஒரு அதிகாரி சட்டத்தை மீறிட்டாரா, இயற்கை நீதி மீறப்பட்டதா, இந்த மாதிரி பெரிய கேள்விகளுக்கு. ஆனா இந்த ஐடிசி மோசடி வழக்குல கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட், அதாவது உண்மை நிலவரம் என்னன்னு தான் பார்க்கணும். இன்வாய்ஸ் உண்மையா, சரக்கு உண்மையிலேயே போச்சா, இந்த மாதிரியான விஷயங்களா? ஆமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க டாக்குமெண்ட்ஸையும் சாட்சிகளையும் ரொம்ப ஆழமா ஆராயணும். இது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி. அந்த வேலையை உயர் நீதிமன்றம் செய்யாது. அதுக்கு தான் கீழ்நிலையில அப்பீல் அதிகாரிகள் இருக்காங்க. முதல்ல அந்த வழியா போங்கன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு, அப்படிதானே? கரெக்ட். நீதிமன்றம் முகேஷ் குமார் கார்க்னு இன்னொரு வழக்கையும் சுட்டிக்காட்டி, இது போன்ற வரி மோசடி வழக்குகள் நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கும், இதுல இருக்கிற உண்மைகளை அலச சட்டத்துல ஏற்கனவே பிரிவு 107 கீழ ஒரு தெளிவான மேல்முறையீட்டு வழி இருக்கு, அதை தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். உயர் நீதிமன்றம் தப்பிக்கிறதுக்கான குறுக்கு வழி கிடையாது. சட்டப்பூர்வமான மேல்முறையீட்டு பாதையை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. முற்றிலும் உண்மை. நிறைய பேர் இந்த தப்ப செய்றாங்க. ஒரு ஆர்டர் வந்ததும் ஒரு வக்கீல பார்த்து நேரா ஹைகோர்ட்ல ரிட் போட்டு ஸ்டே வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது மாதிரி மோசடி வழக்குகள்ல நீதிமன்றங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இதுல இன்னொரு ஆழமான பார்வையும் இருக்கு. உள்ளீட்டு வரி கடன், அதாவது ஐடிசிங்கிறது ஒரு சலுகைதானே தவிர அது நம்ம பிறப்புரிமை கிடையாது. நீதிமன்றத்தோட அணுகுமுறை அதைத்தானே காட்டுது. அருமையான பாயிண்ட். ஜிஎஸ்டி சிஸ்டமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் இயங்குது. நீங்க வாங்குற பொருளுக்கு வரி கட்டியிருப்பீங்கங்கிற நம்பிக்கையில அரசாங்கம் உங்க விற்பனை வரியில அதை கழிச்சுக்க அனுமதிக்குது. ஆனா போலி இன்வாய்ஸ் போட்டு இந்த நம்பிக்கையை உடைக்கும் போது சிஸ்டம் ரொம்ப கடுமையா எதிர்வினையாற்றுது. நீதிமன்றங்களும் அதை ஆதரிக்குது. நீங்க சலுகையை தப்பா பயன்படுத்தியிருக்கீங்க, இனிமே உங்களுக்கு எந்த அனுதாபமும் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது இன்னொரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு போகுது. நிரூபிக்கும் கடமை, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கிட்ட இருக்கு? ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா ஐடிசி விஷயத்துல நிரூபிக்கும் கடமை எப்போதுமே வரி செலுத்துபவர்கள் தான் இருக்கு. இதுதான் நிறைய பேர் உணராத உண்மை. அப்படியா? ஆமா, நான் வாங்கினது உண்மையான இன்வாய்ஸ், நான் சரக்க பெற்றேன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். வெறும் இன்வாய்ஸ் மட்டும் போதாது. லாரி ரசீது, உங்க குடோன்ல சரக்கு வந்ததுக்கான பதிவு, இப்படி எல்லாத்தையும் நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி உலகத்துல நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் குற்றவாளி தான். குறிப்பா உங்க சப்ளையர் ஒரு மோசடி பேரா இருந்தா அந்த பழி உங்க மேலயும் விழும். இது ரொம்ப சவாலான சூழல் இல்லையா? நிச்சயமா. ஆனா இந்த வழக்குல நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செஞ்சாலும் ஒரு சின்ன மனிதாபிமான சலுகை கொடுத்துச்சு. ஓ, அது என்ன? பொதுவா ஒரு ஆர்டர் வந்த 3 மாசத்துக்குள்ள அப்பீல் பண்ணணும். இவங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஹைகோர்ட்ல கேஸ் நடந்ததால அப்பீல் டைம் போயிருக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லா வழியும் அடைஞ்சிருச்சா? இல்ல, அங்கதான் கோர்ட் ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் எடுத்தது. மனுதாரர் சட்டப்படி கட்ட வேண்டிய டெபாசிட் தொகையை கட்டிட்டு ஜூலை 15, 2025க்குள்ள அப்பீல் செய்யலான்னு ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்தது. ஆஹா, இது சுவாரஸ்யமா இருக்கே. ஒரு பக்கம் ரிட் மனு செல்லாதுன்னு கடுமையா சொல்லுது, இன்னொரு பக்கம் பரவாயில்ல நீங்க உங்க தரப்ப சொல்றதுக்கு சரியான இடத்துக்கு போக கடைசி ஒரு வாய்ப்பு தரோன்னு சொல்லுது. ஆமா, கோர்ட்டோட நோக்கம் அவங்கள தண்டிக்கிறது மட்டும் இல்ல, சரியான சட்டப்பாதைக்கு திருப்புறதும் தான். அது மட்டும் இல்லாம நாங்க இந்த ரிட் மனுல சொன்ன கருத்துக்கள் எதுவும் கீழ்நிலை அதிகாரிய கட்டுப்படுத்தாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ அப்பீல் அதிகாரி சுதந்திரமா அந்த வழக்க முதலிருந்து விசாரிக்கலாம். ஆமா, அது மனுதாரருக்கு கிடைச்ச ஒரு பெரிய நிவாரணம். இந்த விரிவான அலசலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த தீர்ப்பு உண்மையான வர்த்தகர்களையும் போலி நிறுவனங்களையும் சட்டம் எப்படி பாக்குதுன்னு காட்டுது. ஒருவேளை நீங்க ஒரு நேர்மையான தொழில் முனைவோர்,
நீங்க பொருள் வாங்குற ஒரு சப்ளையர் உங்களுக்கு தெரியாமலேயே இது மாதிரி ஒரு மோசடி நெட்வொர்க்கோட பகுதியா இருக்காருன்னு வச்சுப்போம். நாளைக்கு துறை உங்க கதவை தட்டும்போது உங்க நேர்மையை நிரூபிக்க நீங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். இத பத்தி யோசிங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.